நம்ம வாழக்கூடிய இந்த இந்தியாவுல நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உரிமையான வாக்குரிமையும் இனி இல்லை அப்படிங்கிற ஒரு கால சூழல் நம்ம வாழக்கூடிய இந்த நாட்டுல உருவாயிருக்கு. இந்த நாட்டுல பாதுகாப்பு இல்லை, ஒரு நல்ல பொருளாதாரம் இல்லை, ஒரு சுதந்திரம் இல்லை, ஏகப்பட்ட பிரச்சனைகளும் குளறுபடிகளும் ஊழலும் லஞ்சமும் திளைச்சு இருக்கக்கூடிய இந்த நாட்டுல நமக்குன்னு இருக்கக்கூடிய ஒன்னே ஒண்ணு அந்த ஓட்டு தான். அந்த ஓட்டையும் பலரும் காசுக்காக விற்கிறாங்கிறத ஒரு பக்கம் வச்சிங்க அப்படின்னாலும், இன்னைக்கு அந்த சூழல் கூட இல்ல, இனிமே அதையும் செய்ய முடியாது உங்களால அப்படிங்கிற ஒரு நிலைமை தமிழ்நாட்டுல இன்னைக்கு உருவாயிருக்கு. வெரி ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம மத்திய சர்க்கார் வந்து பீகார் மாநிலத்துல அந்த எஸ்ஐஆர்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து செஞ்சு முடிச்சிருந்தாங்க. முதல்ல எஸ்ஐஆர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வாக்காளர்களுடைய படிமங்களை சரி பார்க்கணும். அதாவது இவங்க உயிரோட தான் இருக்காங்களா, இவங்க இந்த அட்ரஸ்ல தான் இருக்காங்களா, இல்ல இவங்க வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து குடிபெயர்ந்து நம்ம நாட்டுல வந்து சட்டவிரோதமா குடிபெயர்ந்து இருக்காங்களா, அதையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு மனிதன் 2-3 இடங்கள்ல வந்து வாக்குரிமை பெற்று இருக்கிறதா அப்படிங்கறத சரி பார்க்கக்கூடிய ஒரு ரிவிஷன் தான் இது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நம்ம இது கவனிக்க வேண்டிய விஷயம்னா 2004 தான் கடைசியா எஸ்ஐஆர் வந்து எஸ்ஐஆர் ரிவிஷன் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த அந்த ரிவிஷன், அதாவது எலெக்ஷனுடைய அந்த நார்ம்ஸோட இந்த ரிவிஷன் பத்தி அந்த கடைசியா 2004 தான் அந்த எஸ்ஐஆர் மாதிரியான இந்த தேர்தலுக்கான வாக்காளர்களுடைய படிவங்களை சரிபார்க்கப்பட்டு தேர்தல் வந்து நாடு முழுமைக்கும் தேர்தல் நடந்தது. 2004க்கு அப்புறம் கிட்டத்தட்ட எத்தனையோ தேர்தல் நம்ம சந்திச்சு முடிச்சிட்டோம். அத்தனை தேர்தலையும் நம்ம இவங்க சோ கால்டு இப்ப சொல்லக்கூடிய வாக்காளர் திருத்த சட்டம், இதுல இத்தனை பேர் போலி வாக்காளர்களுக்கு வாய்ப்பு இருக்கு, இவங்கெல்லாம் சட்டவிரோதமா குடிபெயர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இதே இந்த அரசு தான் இந்த சட்டவிரோதமா குடிபெயர்ந்ததா சொல்லக்கூடிய அவர்களுடைய வாக்கையும் பெற்றுக்கொண்டுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களையும் எம்பிகளையும் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அப்படி தேர்ந்தெடுத்து வந்த எம்எல்ஏக்களும் எம்பிகளும் சேர்ந்து எடுத்த முடிவுதான் இது. புதிய எஸ்ஐஆருடைய வரைவுகள்ல ஏகப்பட்ட மாற்றங்களை உருவாக்கி இருக்காங்க. இதற்கு முன்னாடி நம்ம வீட்டுல இருக்க ஒருத்தர் யாராச்சும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நம்மளே அவங்க போய் வாக்காளர் படிவம் வந்து அலுவலகர் ஒவ்வொரு தேர்தலுக்கும் 1 மாசத்துக்கு முன்னாடி அந்த முகாம் மாதிரி போடுவாங்க. அந்த முகாம்ல போய் இவர் இறந்துட்டாருங்க, என் பையனுக்கு 17 வயசு ஆயிடுச்சு, 18 வயசு ஆயிடுச்சு, இப்ப வந்து இதனால வரைக்கும் 17 வயசு இருந்துச்சு, இப்ப 18 வயசு ஆயிடுச்சு, அதனால அவனுக்கு வாக்காளர் அடையாளத்தை நாங்க விண்ணப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதார் கார்டு இருக்கா, ரேஷன் கார்டு இருந்தா கொடுத்தா போதும், வாக்காளர் அடையாள அட்டையை நம்ம பெற்றுக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் அது செல்லாது. இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் படி என்ன நடக்க போகுது அப்படின்னா, புதுசா, அதாவது எவ்வளவுன்னு பாருங்க, 6,50,00,000 மக்கள் வாழக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல வெறும் 1 மாசத்துக்குள்ள கிட்டத்தட்ட நவம்பர் 4ஆம் தேதி